ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட அஜீஸ் நகர், குமரன் நகர் உள்ளிட்ட இடங்களில் அதிமுக அம்மா அணியின் வேட்பாளர் டிடிவி தினகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களோடு பேசிய அவர், அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஓ பன்னீர்செல்வம் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்களிடம் செல்கின்ற இடங்களிலே ஏதாவது சில இடங்களிலே சில பாமர பெண்களை தூண்டிவிட்டு, ஒன்றும் அறியாத ஏழை எளிய மக்களை தூண்டிவிட்டு அவர்களே சட்டம் செய்து என்னிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று கேள்வி கேட்டு கலாட்டா செய்ய வேண்டும், அதை மீடியாக்களிலே ஒளிபரப்ப வேண்டும் என்று எல்லாம் திட்டம் தீட்டுகிறார்கள். அவற்றை எல்லாம் எப்படி முறியடிக்க வேண்டும் என்பது புரட்சி தலைவியின் அம்மாவிடம் பாடம் கற்றவர்கள் நாங்கள். அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து ஆர்கே நகரின் பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் சென்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். இந்த எழில் நகர் பகுதி, கண்ணகி நகர், பரமேஸ்வரி நகர் மற்றும் மூப்பனார் நகர் வரையிலும் அனைத்து நகர்களும் ஏரியாக மாற்ற வேண்டும் என்று புரட்சி தலைவர் சொன்னதற்கு பிறகு, நான் புரட்சி தலைவர் இடத்தில் வேண்டுகோள் வைத்த பிறகு புரட்சி தலைவர் என் மீது கோபப்பட்டார். பின்னர் சொன்னேன், அண்ணே இவர்கள் எல்லாம் உன்னுடைய ரசிகர்கள் என்று புரட்சி தலைவர் இடத்தில் சொன்ன பிறகு ஆத்திரப்பட்ட எம்ஜிஆர் சிறிது நேரத்திற்குள் நீ சொல்ற நான் கேட்கிறேன். திமுக வேட்பாளர் மருது கணேஷ் பாரதி நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெண்களின் கால்களில் விழுந்து வாக்கு சேகரித்தார். கிங்காம் கால்வாய், இந்த கால்வாய் தூர்வாரப்படாதனால் இங்கு சேரும் மழை நீர் மற்றும் தேங்கும் கழிவு நீர் குட்டையாக மாறி இப்பகுதி மக்களுக்கு கொசு தொல்லை ஏற்படுத்தி அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு தொற்றுநோய் பரவி வருகிறது. இதை தடுக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. தேமுதிக வேட்பாளர் மதிவாணனை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டார். திறந்த வேனில் சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பணம் இருப்பவர்கள்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றால் ஆர்கே நகரை ஏலத்தில் விடுங்கள் என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலைக்கோட்டு உதயத்தை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். பணம் இருக்கிறவன் தான் அதிகாரத்துக்கு வர முடியும், ஆட்சி செய்ய முடியும்னா தேர்தல் அமைப்பை கைவிட்டலாங்கிற ஒப்பந்தம் போட்டுடலாம், ஏலம் போட்டுடலாம். ஒரு இடத்துல உட்கார வச்சு ஆர்கே நகர் தொகுதி யார் ஒரு 50 லட்சம் அரசு அறிவிக்குது, 50 லட்சம் யார் எடுக்கிறது அப்படின்னா அப்படி 5 கோடி 6 கோடிக்கு ஏலத்தை விட்டு போயிடலாம்ல. பாஜக வேட்பாளர் கங்கை அமரனுக்கு ஆதரவாக அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரித்தார். அப்போது ஆர்கே நகரில் உள்ள இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் அந்த தொகுதியின் தேவைகள் குறித்து கங்கை அமரன் கேட்டறிந்தார்.